ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஸ்லிப் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து நீங்களே வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து voters.eci.gov.in. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து ஓட்டர் ரிலேட்டடான எல்லா சர்வீசஸும் பண்ணிக்க முடியும். லைக் நீங்கள் ஃபார்ம் 6 மூலமாக வந்து புதுசாக வந்து ஓட்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஃபார்ம் 6A மூலமாக வந்து நீங்கள் ஓவர்சீஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபார்ம் 7 மூலமாக ஏதோ அப்ஜெக்ஷன் இருந்தால் அதை ரெடி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நேம் எதுவும் டெலீட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபார்ம் 8 இருக்குது. அது மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியதுச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் மூலமாக பண்ணிக்க முடியும். இது ரிலேட்டான வீடியோஸும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன் எலக்ட்ரோ ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மெத்தடில் வந்து உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர். உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ், ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லைன்னா சர்ச் பை மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சர்ச் பை டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உறவினருடைய முதல் பெயர், ஸோ உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃபாதர் நேம் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஏஜ் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறது மூலமாக உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை நான் மொபைல் நம்பர் மூலமாக சர்ச் பண்ணுறேன்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் சேமஸ் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்களா, அந்த ஓட்டர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுக்கணும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் ஓடிபி ரிசீவ்ட் ஆன் மொபைல், இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே நீங்கள் சர்ச் பை எபிக் நம்பர் மூலமாக பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எபிக் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேப்சாவை பொறுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பை எபிக் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பை எபிக் கொடுத்துட்டேன். ஸோ செலக்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எபிக் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த எபிக் நம்பரை வந்து இதில் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்சாவை வந்து நான் கரெக்டாக வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டுன்னு சொல்லி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி, கன்ஸ்டிட்யூன்சி கொடுத்துருப்பாங்க, பாட், போலிங் ஸ்டேஷன், பாட், சீரியல் நம்பர், ஆக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் விவரங்கள்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஓட்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் நேம், அவங்களுடைய ஏஜு, அவங்களுடைய ஜெண்டரு, அவங்களுடைய எபிக் நம்பரு, ஸ்டேட்டு, அவங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட் போடணும் அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர், பகுதி வரிசை எண், தேர்தல் தேதி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் தேதி வந்து பார்த்திங்கன்னா 19/4/2024 வெள்ளிக்கிழமை வருது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே போய் ஓட்டு போடணும், எந்த பிளேஸில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃபீஷியல்ஸ் அவங்களுடைய நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மொபைல் நம்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 1, நோட் 2 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் அவுட்புட் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அண்ட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு த ஓட்டர். ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஆன் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய ஓட்டர் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் தகவலை அச்சிடவும் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாகவே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எங்கே ஓட் போடணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு PDF வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDFாக வந்துடும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓட்டர் ஸ்லிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து ஆன்லைன் காப்பி. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டேரெக்டாக வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் ஸ்லிப்பில் வந்து QR கோடு வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து QR கோடு வராது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். பட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது கைஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க கைஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. உங்களுடைய எபிக் நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் ஓட்டருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மூலமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேவா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓட் போடணும் இந்தமாரி வந்து தெரியாமல் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இது மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சோசியல் இன்ஃபோ தமிழுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.